சிறு வயதில் பெரியவர்களுக்கு இணையான மன முதிர்ச்சியையும் மன பக்குவத்தையும் கொண்டு
இந்த பலியானது இறுதியான நன்மையும் நவீன் இல்டா சோஃபி ஹாரி ஜோஸ் ஆசிரி இவர்களின் குடும்ப நன்றிகளாகும். ஹாரி ஜோஸ் என்பவரின் மூன்றாவது ஆண்டு பிறந்த நன்றிகளாகும். மேங்களூர் அந்தோனி ஜெயக்குமார் சகாய நடிகர்களின் மகள் யாஸ்மின் ஏஞ்சல் அவர்களின் 7ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றிகளாகும். நூலின் ஏஞ்சல் 10ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றிகளாகும். மரித்த சர்லின் அம்பிகா என்பவரை ஆண்மையை பாட்சிக்காகவும் தாவீது சந்தனவேலின் ஆண்மையை பாட்சிக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரர்களே, தூய மறைகளை கொண்டாட நாம் பங்குகள் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
இயேசு புனித தெரேசா நவநாள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலி புனித குழந்தை தெரேசாவின் நவநாளாகிய இன்று அவரது பரிந்துரையான இறைவனை பெற நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். நமது வேண்டுதலை அவரது காலடியில் வைத்து அவர் வழியாக இறைவனின் அருளை நிறைவாக பெற்றுக் கொள்வோம். குழந்தை இயேசு புனித தெரேசாவே, மதுராப்பட்டு வைத்திருக்கும் சிறுமலரே, சிறுமலரே,
எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை, எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. முன்பு இருந்ததே பின்பும் இருக்கும், முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும். புதியது என்று உலகில் எதுவும் இல்லை. ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா? இல்லை, அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்றே. முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்பொழுது யாருக்கும் இல்லை. அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் தமக்கு முந்தைய காலத்தவரை பற்றிய நினைவு இருக்க போவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கும் திரும்பிட செய்கின்றேன், மானிடரை மீண்டும் புழுதியாக்குங்கள் என்கின்றேன். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. வெள்ளமென மானிடரை வாய் கொண்டு செல்கின்றேன், அவர்கள் கைவரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து துளுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. எங்கள் வாழ்நாளை கணித்து எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரை திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கும் இரக்கம் காட்டும். பல்லவி. காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவடையும், அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். என் கடவுளாம் தலைவரின் இன்னருள் என் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும், ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. குருவாயூருடைய கோயிலில் சேர்ந்த வாசல். லூக்கா நற்செய்தி பிரிவு 9 இறைச்சொல் தொடர்கள் 7 முதல் 9 முடிய. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்து போன யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கின்றார் என்றனர், மற்றும் சிலர்
முற்காலத்து இறைவாக்கினர்கள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, குழந்தை தேசமானே வாழ்க. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் உங்க முகத்தை பார்த்தாவே தெரியுது, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் பாதுகாவலியான குழந்தை இயேசுவின் புனித தெரேசம்மாவுடைய விழாவை கொண்டாட நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதிலும் பெரிதாக தந்தை அவர்கள் அழகாக அவருடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக போட்டிருந்தார். தந்தை அவர்களுக்கு கரங்களை கட்டி நன்றி. சிந்தனை அவங்களாம் தோன்றியிருக்கார். தந்தை அவர்களுக்கு இதெல்லாம் நம்முடைய பாதுகாவலை என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் போட்டிருக்கிறார். இப்போ நான் வாழ்க்கை வரலாறு சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்றீங்க? தப்பா சொன்னா எனக்கு தெரியும். படிக்கிறீங்களா? வெரி குட். அப்போ உங்களுக்கு தான் நான் குழந்தை தெரேசம்மா எங்க பிறந்தாங்க? ஒரு சிலர் தான் பார்க்குறீங்க. சரி சொல்லுங்க. பிரான்ஸ் நாட்டில். அவங்க அப்பா யாரு? தெரியா? யாரு? லூயிஸ் மார்டின். அம்மா சரி. அப்ப நீங்க படிக்கிறது இல்லையா? நான் வந்து பார்த்தேன். அது அவங்க நல்லது. குழந்தை தெரேசம்மாள் அவளே நம்முடைய பங்கின் பாதுகாவலையாக கொண்டிருக்கிறார். அப்ப அவளிடமிருந்து நாம் சில குணங்களை கற்றுக்கொள்ளலாமா? அப்போ அவளோட விளங்கிய பண்பு அவங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 9, 7, 9. குழந்தை தெரேசம்மாளை சிறிய வயதிலே அவங்க அப்பா அம்மா அவள் ஒரு சன்னியாசி வாழ்க்கை வாழ்வதற்காக வர வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவள் வளர்ந்து வருவதற்கு முன்பதாகவே தாய் இறந்து விடுகிறார். தன்னுடைய அக்கா அவளை தாயாக இருந்து வழிநடத்திக் கொண்டு வருகிறார். இப்படி அவள் வளர்ந்து சன்னியாசி மடத்தில் என்ன சபை? கார்மேல் சபையில் தன்னுடைய 18வது வயதிலே அவர் தன்னுடைய அழைத்தலை உணர்கின்றார். ஆண்டவருக்காக நான் அர்ப்பணிக்க வேண்டும், என்னுடைய தாய் விரும்பினார். அதே போன்று நான் இயேசுக்காக அர்ப்பணிக்க வேண்டும், இயேசுக்காக நான் வாழ வேண்டும். இது நம்மளே எத்தனை பேர் அன்பார்த்திருக்கிறீங்க? யாரெல்லாம் சிஸ்டராக போறீங்க? நமக்கு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க சபையில கூட சேர எல்லாம் சரிங்க. பாருங்க யாரெல்லாம் வரீங்க?
2 பேர் வளர்ந்த பிள்ளைங்க யாரும் பார்க்க மாட்டீங்க. அங்க உங்களதான் நீங்க சாதனை சபையிலாவது அல்லது மறைமாவட்டங்களாவது குருக்களாக அந்த இறை அடைத்தலை நாம் உணர வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் இதற்காக ஊக்குவிக்க வேண்டும். பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். இப்ப ரொம்ப உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். சின்ன பிள்ளைங்க இவ்வளவு பேர் இருக்கு வரைக்கும் கோயிலுக்கு எங்க பொங்கல்லாம் அவ்வளோ சின்ன பிள்ளைகளை பார்க்க மாட்டேங்க. தந்தை அவர்கள் உங்களை சரியா ஃபார்ம் பண்றாரு, அவ்வளவுதான். சரியா? அதனால சிறு வயதிலே இந்த குழந்தை தெரசம்மாள் இறைவனுக்காக தம்மையே அர்ப்பணித்து இயேசுவை அன்பு செய்து வாழ்ந்தார். இவருடைய வாழ்க்கையிலே நாம் அன்பு, அமைதி, பொறுமை, தாழ்ச்சி இந்த புள்ளிகளை எல்லாம் பார்க்கணும். இவர்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் நம்முடைய குழந்தையை சிரிப்புடைய தெரசம்மா. அவள் தன்னுடைய 24ஆம் வயதிலே எலும்புருக்கி நோயினால் அவர் இறக்கின்றார். இந்த குறுகிய காலத்திலே அந்த குழந்தை தெரசம்மா யாருக்கு பாதுகாவலையாக இருக்கின்றார்? யாருக்கு பாதுகாவலை? மறைபரப்பு பணி செய்பவர்களுக்காக பாதுகாவலையாக இவர் வாழ்ந்தது 4 சுதந்திரத்துக்குள்ளதான் வாழ்ந்தார். ஆனால் இன்று ஒரு மறைவல்லதாக, ஒரு குடிமையாக இன்னைக்கு நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். குறிப்பாக நம்முடைய பல்வேறு பாதுகாவலையாக இருக்கின்றார். நாம் அதற்காக இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும், பெருமைப்பட வேண்டும். அப்போ அவருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். சிறு வயதிலே அவர் மன்னிக்கும் மனப்பான்மை, யாராவது ஒருவர் தவறு செய்தாலும் மற்றவர்கள் ஏதாவது குற்றம் புரிந்தாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றிருந்தார். நான் இயேசுக்காக அவர்களை மன்னிப்பேன், இயேசுக்காக அவர்களை மன்னித்து அவர்கள் செய்த குற்றங்களை மன்னித்து விடுவேன் என்று சொல்லி அது ஒரு பண்பை. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய குடும்பங்களை மன்னிக்கும்? கணவன் மனைவி அல்லது பங்காளி மன்னிக்கிறோமா? எங்க பங்காளி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 குடும்பத்துக்கார அப்போ நீங்க அவங்க போன்ல பேசினாங்க. என்னால அவங்களை மன்னிக்கவே முடியாது. அப்ப நான் சொன்னேன், அப்ப ஏன் சொன்னாரா உன்னுடைய எதிரியும் மன்னி அப்படின்னாரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லப்பா, அவங்க செய்த தப்பு என்னால் மன்னிக்கவே முடியாது. சொந்தக்கார், பங்காளி. இப்படித்தான் நம்முடைய சமூகத்திலே அன்றாட வாழ்க்கையிலே நாம் கண்டு கொள்வது. எத்தனை பேர் நம்மிலே வைராகியமாக மற்றவர்களை மன்னிக்க முடியாத ஒரு மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களை மன்னிக்கவே முடியாது. அவர்கள் செய்த தவறை எனக்கு மன்னிக்கவே முடியாது. ஒரு அம்மா என்று சொன்ன போன் வழியா, ஜோ, I cannot forgive you. நான் சொன்னேன், you must forgive. Okay, I can forgive, I cannot forget. அந்த நிகழ்ச்சியை நான் மறக்கவே முடியாது
அது அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய புனிதை மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு அவர் தம்மையே இறைவனுக்காக அர்ப்பணித்தார். அதே போன்று நம்முடைய தவறை ஒப்புக்கொள்வது, நம்முடைய தவறை நாம் எப்போ ஒப்புக்கொள்ளணும்? கனவு மனைவி நான் செய்ய முதல்ல எடுத்தது நாம் என்ன சொல்றோம்? நான் செய்யல. பிள்ளைங்கள்ட்ட பார்த்தாலும் பிள்ளைங்க ஏமா நீ அதை செய்தியா? இல்லை நான் செய்யலையே, நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் சொல்றமா? தவறை ஒப்புக்கொள்வது. அப்போ நம்முடைய குடும்பத்துல கணவன் மனைவி இடத்துல இந்த ஒரு பண்பு நம்முடைய குடும்பங்கள் பெறுவதற்கு காரணம் இதுதான். மன்னிக்க முடியாத ஒரு மனநிலை, ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை. அப்போ நம்முடைய பெற்றோர்கள் கணவன் மனைவியை நீங்க 2 பேரும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய சாரி. சாரி. 2வது வார்த்தை தேங்க்ஸ் சொல்லணும். இந்த 2 வார்த்தை நீங்க சொன்னாலே போதும், பிரிஞ்சு போன குடும்பம் கூட இணைந்து விடும். இணையுமா? எல்லாம் கவனிலையா இருக்கு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் எதுவுமே முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு செயலிலே ஈடுபட்டவர் தான் நம்முடைய குழந்தை தெரேசாவின். இவருடைய வாழ்க்கையிலே சிறு வயதிலிருந்தே இவர் கற்றுக்கொண்ட இந்த பண்பினை நாமும் கூட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய உலகிலே வாழ்கின்ற பொழுது இதை முதல் வாசத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். வீண் முற்று, எல்லாமே வீண் சொல்றார். எல்லாமே வீண், எதுவுமே ஒரு அர்த்தம் கிடையாது. அப்ப நாம எதுக்கு வாழறோம்? எதுக்கு பணத்தை சம்பாதிக்கிறோம்? எதுக்கு பெரிய பெரிய வீடு கட்டுறோம்? நல்ல சுகபோகமா வாழணும்னு நினைக்கிறோம். அதையெல்லாம் வீண், எதுவுமே நாம் எடுத்து செல்வதில்லை. ஆனால் நம்முடைய தேவைக்கு இதெல்லாம் அவசியமாக இருக்கு. இப்போ உதாரணமா நமக்கு தேவையான பணம் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கணும். அப்ப சம்பாதிக்கின்ற பணத்திலே நாம் வாழ வேண்டும். அப்ப பணம் தேவை. ஆனா அந்த பணத்திற்கு அடிமையாகின்ற போதுதான் இப்போ வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஆசை, ஆசை ஒருவருக்கு இருக்கணும், ஆனா பேராசை இருக்க கூடாது. பேராசை இருக்கவே கூடாது. பேராசை வந்தால் பெரும் நஷ்டம், நஷ்டத்துக்கு தான் அது உள்ளாகும். ஆகவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் கடவுளுக்கு என்று அர்ப்பணிக்கின்ற ஒரு மனப்பான்மையோடு வாழ வேண்டும். இன்றைய சிந்தனையிலே இயேசு மீது தனியாக அன்பு கொண்ட நம்முடைய புனிதர், இயேசு மீது தனியாக, இயேசுவை தான் அவர் முழுமையாக முழு மையமாக வைத்தவர். நமக்கு யாரெல்லாம் மையமாக வைத்திருக்கிறோம்? சொல்லியிருக்காரு ஜோசப் பார்க்கிறது. பிறகு என்னெல்லாம் யாராவது நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்களா? என்னைக்காவது நாம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கோயிலுக்கு வந்து ஆண்டவருக்கு சொல்றோமா? ஒரு பாப்பா நிறைய உங்கள் துக்கங்களிலே நீ என்னை தேடி வர வேண்டும், நான் உனக்காக செவிசாய்ப்பேன், உனக்கு செவிசாய்ப்பேன், உன்னுடைய கவலையை போக்குவேன், உன்னுடைய கஷ்டத்தை போக்குவேன், உன்னுடைய குடும்பங்களை கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பேன், உன்னுடைய கண்ணீரை எல்லாம் உடைப்பேன். ஆண்டவர் வாக்களிக்கிறார். நாம் கண்ணீரோடு இருக்கின்ற பொழுது, கவலையோடு இருக்கின்ற பொழுது, துன்பங்களோடு இருக்கின்ற பொழுது, துயரத்தோடு இருக்கின்ற பொழுது, வறுமையில் வாழ்கின்றது, இயேசுவிடம் வர வேண்டும். இதைதான் இயேசுவையே அன்பு செய்தார். இயேசுவை அன்பு செய்து பிற மக்களையும் அன்பு செய்தார். அப்போ
நாம் கடவுளுக்கு நெருக்கமாக வர வேண்டும். கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கின்ற பொழுது நாம் பிறரையும் அன்பு செய்வோம். அதுதான் நாம் கடவுளை அன்பு செய்வது. இரண்டாவது, உன்னுடைய அயலானை அன்பு செய்வது. நம்ம கட்டளை தெரியுமா? 10 கட்டளைகள் தெரியும். 10 கட்டளைகள் கடவுளை அன்பு செய்வது, பிறரை அன்பு செய்வது. அப்போ கடவுளுக்கு நெருக்கமாக வாழ்ந்த இந்த புனிதை அதோடு நிற்கவில்லை. பிறரை அன்பு செய்தார், பிற மக்களை, சக மனிதர்களை அன்பு செய்தார். நாம் கடவுளை பக்தி முயற்சிகள் தினமும் கோயிலுக்கு வர, தினமும் நன்மை வாங்க, ஆனால் என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறாக இருந்ததால் நாம் செய்த இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் வீண். அதான் வீண், முற்றிலும். ஒரு சிலர்கள் இதுக்கு நன்மை வாங்கிட்டு வந்து உன்னை பார்த்து, நன்மை வாங்கிட்டு வந்து உன்னை கவனிச்சு சொல்லுமா? அப்போ நாம் எந்த மனநிலையோடு இயேசுவை அன்பு செய்கின்ற அந்த நிலையை பெற்று நாம் வருகின்றோமா? கடவுளை அன்பு செய்கின்ற பொழுது நாம் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும். கடவுளுக்கு முன்பாக இருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே எளிமையை பார்த்து எளிமையோடு வாழ்ந்தார். இன்று நாம் எளிமையாக வாழ்வது எல்லாம் நல்ல சுபபாவமா எப்படியோ வாழ ஆசைப்படுகிறோம். எளிமையாக வாழ்வது அவளுக்கு எளிதான காரியம். இந்த புனிதை நமக்கு முன்மாதிரியாக இருந்து இந்த புண்ணியங்களோடு அவர் வாழ்வதால் இயேசுவை அதிகமாக அன்பு செய்ய முடிகிறது. இயேசுவை அன்பு செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பங்களிலே ஒவ்வொரு நாளும் ஜெபம் வாழ்வு, குடும்பங்களோடு சிலர் ஜெபிப்பது. இன்று எத்தனை குடும்பங்கள் நம்முடைய பங்கில குடும்பங்களோடு ஜெபம் செய்கிறோம்? எத்தனை குடும்பங்கள் ஜெபமாக சொல்றீங்க? உண்மையா? எல்லா குடும்பங்களும் ஜெபம் செய்யணும். நீங்க குடும்பத்தில் ஜெபம் செய்து பாருங்க, கண்டிப்பாக அங்கு மாற்றம் கிடைக்கிறது. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் கண்டிப்பாக தருவார். ஜெப வாழ்வு இல்லாததான் எல்லா பிரச்சனையும் வருது. அப்ப ஜெப வாழ்வு இந்த புனிதை வாழ்ந்து காட்டினார். ஆகவேதான் அவர் மறைப்படியாளர்களெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறார். அப்ப மறைப்படியாளர் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லினா இவரை பாதுகாவலியாக வைத்திருக்கிறார். இப்ப இங்கிருந்து நம்முடைய நாட்டில் மேலை நாட்டிற்கு மறைப்போதக பணி செய்ய போறாங்க. முன்பு வெளிநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு வந்தாங்க. இன்று நாம் இங்கிருந்து எத்தனையோ குருக்கள் மறைபரப்பு பணியை செய்வதற்காக செல்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஜெபம் தேவை என்பதற்காக இவனை முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய குடும்பங்கள் நம்ம பங்குல திருப்பலி மற்ற வழிபாடுகள் எல்லாம் தேவை. ஆனால் தனிப்பட்ட ஜெபமும் குடும்ப ஜெபமும் மிகவும் அவசியமாக இருக்கு. விவிலியத்தை வாசிப்பது, குடும்பமாக ஜெபம் செய்வது, இவையெல்லாம் இவர் கடைபிடித்த அந்த புண்ணியங்களை நாம் சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அவருடைய புண்ணியங்களான அன்பு இருக்கிறதா? நம்முடைய குடும்பங்களில் கணவன் மனைவிகளிடையே அன்பு, அமைதி இருக்கிறதா? எனக்கு எல்லா வசதியும் இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில அமைதி இல்லையே. எத்தனையோ பேர் இருக்கிறார். அதே போன்று பொறுமை, எந்த ஒரு காரியத்தை செய்வதாலும் பொறுமையை கடைபிடிப்பது. பிறகு தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை நாம் இவரிடத்தில் பார்க்க. நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய அம்மாமார்கள், தாய்மார்கள், பெண்கள் இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம்
கடவுள் மனைவிகளை பிரிச்சுறத தாட்சி இல்லாதான் நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், நீ சொல்றது நான் கேட்க முடியாது. அப்ப என்ன ஆகுங்க? சண்டை. அவர் 2 பேருக்கும் பிரிவு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புண்ணியங்களை நாம் கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பாதுகாவலை இந்த புண்ணியங்களோடு வாழ்ந்ததாக இன்று அவளை புனிதையாக உயர்த்திருக்கின்றார். நாம் அவளை மையப்படுத்துகிறோம், அவளுக்காக விழா எடுக்கின்றோம். ஆகவே பிரியமான சகோதர சகோதரர்களே, அவர் சொன்ன வார்த்தையை நாம் கடைபிடிக்க முயற்சி செய்வோம். அவர் சொன்ன வார்த்தை, கிறிஸ்துவே என் அன்பு, அவரே என் நிறை வாழ்வு, அன்புக்காக இறப்பதே எனது நம்பிக்கை, இறைவனின் அன்பில் நிலைத்திருப்பதே எனது ஆகும், அன்புக்காக வாழ்வதே என் வாழ்வின் இலக்கு. இதை அவருடைய செருதியிலே எழுதி, அன்பு கிறிஸ்துவே அன்பு, கிறிஸ்துவை நான் அன்பு செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய சக மனிதர்களை சகோதர சகோதரர்களை அன்பு செய்ய வேண்டும். கிறிஸ்துவை அன்பு செய்கிறேன், கிறிஸ்துவாக நான் வாழ்கிறேன் சொல்லிக்கொண்டு நம்முடைய சகோதரர்களை வெறுத்தோம் என்றால் ஒரு புண்ணியம் கிடையாது. நம்முடைய பக்தி முயற்சிகள் சிறப்பாக இங்கிருந்து வேளாங்கண்ணி போறோம், வேளாங்கண்ணி போயிட்டு வந்து சண்டை தான். அப்போ நாம் செய்த அந்த பக்தி முயற்சி பலனளிக்குமா? பலனளிக்காது. அப்போ கிறிஸ்துவை அன்பு செய்ய வேண்டும் என்றால் சக மனிதர்களையே அன்பு செய்ய வேண்டும். அன்புக்காகவே இறப்பது கடைசி வரை வாழ்வது. ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனிதை நமக்காக தொடர்ந்து பரிந்துரை வேண்டும். இந்த நாட்களிலே நாம் நம்முடைய மாதிரியை பின்பற்றுவோம். நம்முடைய தேவைகளை, குறிப்பாக நம்முடைய குடும்பங்களே இந்த புண்ணியங்களை கொண்டு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அன்பு, அமைதி, பொறுமை, தாழ்ச்சி இந்த புண்ணியங்களோடு வாழும். கிறிஸ்துவை அன்பு செய்வோம், சக மனிதர்களை அன்பு செய்வோம். தொடர்ந்து இறைவன் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் நம்முடைய பிள்ளைகளையும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து நம்முடைய புனிதையின் உதவியை நாடுவோம். ஆமென். எழுந்திருப்போம். விண்ணுலகில் இருந்து கொண்டு மண்ணுலகில் ரோஜா மலரோ இறைவன் அவர்களை பொழுது கொண்டே இருப்பேன் என்ற வாக்குறுதியை அளித்து நம்முடைய பாதுகாவலர் குழந்தையின் தெரசா வழியாக எல்லாமலை இறைவனிடம் நமது மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு எழுப்புவோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், மறைப்பணியாளர்கள் அனைவரும் உமது விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்ற தேவையான அருளை தர வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தாழ்ச்சி, எளிமை, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு போன்ற திருமலையின் திருவழியில் வாழ்ந்து அவற்றில் உள்ள இருப்பை கண்டுணர வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உம் அன்பையும் இரக்கத்தையும் பராமரிப்பையும் உலகிற்கும் எடுத்து வைக்கும் திருத்துதர்களாக வாழவும் எங்களின்
எம் குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்களின் மீது உமது பேரன்பையும் இரக்கத்தையும் காட்டி அவர்களை மன்னித்து உமது வான்வீட்டில் சேர்த்தருள வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் புனித தெரேசா வழியாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாயிரம் கேட்டுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர்
கண்ணியான புனித குழந்தை தெரேசாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாமல் தாழ்விடம் படைப்பு காணிக்கையை ஏற்றருளும். மாசற்றை பலி வழியாம் திருமுன்னிலை பற்றினாலும் தூய அன்பினாலும் நாமல் என்றும் பற்றி எரிவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை ஏற்படுத்த புனிதர்கள் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்து புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி வாழுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே ஆவியை பொழுது இக்காரியங்களை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்னமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில்
நம்பிக்கையின் அறைகூறும் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் விதத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோடு எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என்று உண்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறைமாவட்ட பரிபாலகர் ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலர் குழந்தை புனித திரேசா மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனே சிறுவனுக்கு போதித்தமார் இவ்வுலகிலே சுபனரவே நம் வாழ்வு வளர்க்கிறவே மன்றாடுவோம். உமது
உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை உமது நம்பிக்கை கண்ணோ உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை எடுத்துக் கொள்வோம். இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறார். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடம் இருந்தவர்கள் நான் தகுதியற்றவர். ஆனால் வார்த்தை சொல்லிடும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே
எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இந்த குணமான பெற்ற நாம் உமது கழிவை கெஞ்சி வேண்டுகின்றோம். கண்ணியான புனித குழந்தை தேசமாவை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வும் நாம் பாவ மன்னிப்பையும் உடலின் நலவாழ்வையும் அருளையும் ஆன்மாவுக்கு நிலை மாற்றியும் பெற்றுக் கொள்வோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி அறிந்து நமது நன்றியால் கூடுவையால் இறைவனின் மாட்சிமை எவ்வகையிலும் ஏற்றப்பெறாதெனினும் அது நம் நம்பிக்கை வாழ்வை கட்டியெழுப்புவதுள்ளது. நமது கடந்த காலங்களில் நாம் இறைவனிடமிருந்து நமது பாதுகாவலர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளும் நமது எதிர்காலத்தை நம்பிக்கையால் நிரப்புகின்றன. எனவே நமது நன்றியுணர்வை வெளிப்படுத்தி கொண்டாடுகிறோம். ஆவியின் வழியில் எங்களை நன்றாக புதுப்பித்து இறை வார்த்தைகளாலும் அருள் அடையாளங்களாலும் ஆன்மீக கூட்டமைப்பு வளர செய்வதற்காக உலகின் மாற்றங்கள், உலகின் ஏமாற்றங்கள் இவற்றின் நடுவே உமது நிலையான அன்பின் பராமரிப்பை எங்களுக்கு ஆற்றலாகவும் அறமாகவும் அடைக்கலை கோட்டையாகவும் இருந்து காத்து வருவதற்காக வியத்தகு முறையில் எங்களை வழிநடத்தி இயலாதவற்றை நடத்தி கொடுத்து எங்களின் வாழ்வை விரிவாக்கிக் கொண்டிருக்கும் உமது வியப்புக்குரியவர்களுக்காக இந்நவல் நாட்களில் நாங்கள் உம்மன் ஏற்றெடுத்த விண்ணப்பங்களை உமது திருவுளம்படி நிறைவேற்றி கொடுத்தமைக்காக வாழ்வின் இடர்பாடுகளில் இருந்தும் எதிர்பாராத விபத்துக்கள் ஆபத்துகளில் இருந்தும் நோயின் பிடிப்பில் இருந்தும் பொருளாதார கட்டுப்பாடுகளில் இருந்தும் அமைதியற்ற உறவு நிலைகளில் இருந்தும் எங்களை விடுவித்து காப்பாற்றுவதாக. நம்ம தனிப்பட்ட நன்றியுள்ள அமைதியில் செல்லும். பொழுதால் முடிகிறோம். வல்லமை மிகுந்த மன்றாட்டு. புனித இயேசுவின் புனித தெரேசாவே, சிறுமலரே, மதுராபட்டி மாநிலமே, மனிதத்தை வளர்க்கவும் நம்பிக்கை எடுத்தவருக்கு ஊக்கமளிக்கவும் இறைவன் உண்மை கருவியாக நேர்ந்தாரே. இந்த மரணத்தில் கலந்து கொண்டு வந்தாலும் எங்கள் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்தரிடும். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்கள், வறுமை வேதனைகள், கடன் தொல்லைகள், உறவு சிக்கல்களை நீக்கியருளும். சிறு பிள்ளைகளுக்கு
மின்னலில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாவதாக. குழந்தை இயேசுவின் புனித தெரசாவே, குழந்தை இயேசுவின் புனித தெரசாவே, குழந்தை இயேசுவின் புனித தெரசாவே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் குழந்தை இயேசுவின் புனித தெரசாவின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது.